வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர் அக்டோபர் 14ஆம் நாள் தொடங்கும் என்று அறிவிப்பு. எத்தனை நாள் கூட்டம் என அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்று சபாநாயகர் அப்பாவு பேட்டி. சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். நிலுவையில் உள்ள சட்ட திருத்த முன்வரைவுகள் குறித்து கட்சியின் நிலைப்பாடு பற்றி கலந்துரையாடல். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் கோலாகலமாக தொடங்கியது தசரா திருவிழா. முதன்மையான நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் அக்டோபர் 2ஆம் நாள் நள்ளிரவு நடைபெறும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்த முதலமைச்சர். சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெல்லும் என அமைச்சர் சுப்பிரமணியன் நம்பிக்கை. தமிழர்களின் வரலாற்றை அழிக்க 365 நாட்களும் வேலை செய்யும் பாஜக. மதுரை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவிப்பு. பிரிட்டன், பிரான்ஸ் என அடுத்தடுத்த நாடுகளின் அங்கீகாரத்தால் இஸ்ரேல் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடர் அக்டோபர் 14ஆம் நாள் தொடங்கும் என்று சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அக்டோபர் 14ஆம் நாள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முதல் நாள் கூட்டத்தில் முன்னாள் உறுப்பினர்களின் மறைவுக்கும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி மறைவுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். அதன் பின் நடப்பு நிதியாண்டுக்கான கூடுதல் செலவினத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்று அப்பாவு தெரிவித்தார். சென்னையில் திமுக தலைமைச் செயலகத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால் கொண்டுவரப்பட்டு நிலுவையில் உள்ள சட்ட திருத்த முன்வரைவுகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் சார்பில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் உறுப்பினர்களின் கலந்துரையாடல் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் அரசின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்யும்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழா இன்று கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியாவில் கர்நாடக மாநிலம் மைசூர் தசரா திருவிழாவுக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா விழா சிறப்பாக நடைபெறும். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. காலையில் யானையின் மீது கொடிப்பட்டணத்தை வைத்து 4 வீதிகளில் வலம் வந்தனர். அதன் பின் கோவிலுக்கு கொடிப்பட்டம் கொண்டு வரப்பட்டு அங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றும் போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பினர். செப்புக்கொடி மரத்துக்கு தர்பை புல் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின் கொடிமரத்துக்கு தீபாராதனை நடைபெற்றது. இந்த கொடியேற்ற விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நோம்பிருக்கும் பக்தர்கள் காப்பு கயிறு கட்டி கொண்டனர். தசரா திருவிழாவின் சூரசம்ஹாரம் அக்டோபர் 2ஆம் நாள் நள்ளிரவு குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் நடைபெற உள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பங்கேற்று பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 221 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி கூடுதல் வாக்குகளை பெற்றதாகவும் அதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்லும் என்றும் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் 1,15,00,000 பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வருவதாக குறிப்பிட்டார். கருணாநிதி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 13 விழுக்காட்டை எட்டியது என்றும்
அதன் பின்னர் இப்போது 11 விழுக்காடு என்னும் இரட்டை இலக்க வளர்ச்சியை மீண்டும் எட்டியுள்ளதாக மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சோழவளம் ஒன்றிய செயலாளர்கள் செல்வசேகரன், ஆனந்தன், இளைஞரணி துணை அமைப்பாளர் கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழர்களின் வரலாறு, மரபு ஆகியவற்றை அழிப்பதற்காக பாஜக 365 நாட்களும் வேலை செய்து வருவதாக மதுரை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மதுரை செல்லூர், தத்தநேரி, அருள்தாஸ்புரம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் தொட்டி, உயர் கோபுர மின்விளக்கு ஆகியன அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மேயர் இந்திராணி, துணை மேயர் நாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கடேசன், தமிழக வரலாற்றை அழித்து புராணத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் தமிழர்களின் வரலாறு, தமிழ் மரபு வரலாறு, தமிழர்களின் தனித்துவம் ஆகியவற்றை அழிப்பதற்காக பாஜக 365 நாட்களும் வேலை செய்து வருவதாக கூறினார். பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டம் நியூயார்க்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளார். காசாவில் அமைதி நிலவ வேண்டிய நேரம் இது என்றும், காசாவில் நடைபெறும் போரை யாரும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரை பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, போர்ச்சுகல், பெல்ஜியம், லக்சம்பர்க், மால்டா, அண்டோரா, சான்மரினோ ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று உரையாற்றுகிறார். அதற்கு முன் பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் டில்லி பயணத்தை விமர்சித்து கோவையில் திமுகவினர் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை மாநகரின் பல பகுதிகளில் நேற்று இரவு இதுக்கே பயந்தா எப்படி, இனிதான் ஆரம்பம் என்ற வாசகங்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் டில்லி பயணத்தை விமர்சித்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. திமுகவின் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மசூது சார்பில் ஒட்டப்பட்டு உள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் அரசியல் கட்சியினர் இடையே மோதலும் விரும்பத்தகாத நிகழ்வுகளும் ஏற்படும் முன்பு அதிகாரிகளும் காவல்துறையினரும் தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதுகாக்கப்படும். கோவையில் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேட்டறிந்தார். கோவையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்த நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் வியாபாரிகளிடம் இதுகுறித்து கேட்டறிந்தார். மேலும் வியாபாரிகள் பேசிய போது அரசு அறிவித்த ஜிஎஸ்டி படி விற்பனை செய்வதாகவும், இனிப்பு கார வகைகளுக்கு விலை குறைந்து உள்ளதாகவும், விலை குறைந்ததால் வாடிக்கையாளர்களும் திருப்தி அடைந்ததாகவும் தெரிவித்தார். இதை குறைத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றியை கூறுங்கள் என சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் பொதுமக்களிடம் கூறினார். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் ஒரே நோக்கம் விலை குறைப்பு என்பது சாதாரண மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தற்போது வரி குறைப்பால் 2 பொருட்கள் மேல் வாங்கி செல்வார்கள் என்றும், வரி குறைப்பு மூலமாக அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது, ஆனாலும் கூட மக்கள் அதிக பொருட்களை வாங்கி பயன்பெறுவதாக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். காரைக்காலில் தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் மீன் வளர்ப்பு, பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட கடல் உணவு செயல்முறை குறித்த தேசிய பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் மத்திய அரசின் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மத்திய அறிவியல் தொழில்நுட்ப துறையின் அறிவியல், சமத்துவம், மேம்பாடு மற்றும் அதிகார பகிர்ந்தளித்தல் பிரிவு நிதியுதவியின் மூலம் மீன் வளர்ப்பு, பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டல் செயல்முறை குறித்த 4 நாள் தேசிய பயிற்சி பட்டறை துவங்கப்பட்டது. தேசிய தொழில்நுட்ப கழக கீரா அரங்கில் நடைபெற்ற 4 நாட்கள் பயிற்சி பட்டறையை அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தனர். இதில் தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் மகரந்த் மாதவ் காங்க்ரேக்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக நீலகிரிக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்திற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வதற்காக
கோபிச்செட்டிப்பாளையம் வந்திருந்தார். இந்நிலையில் நகர் செயலாளர் பிரினியோ கணேஷ் தலைமையில் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறப்பாக வரவேற்பளித்தனர். இதில் முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன், மாவட்ட செயலாளர் செல்வராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா, கிருஷ்ணன், ரமணீதரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் அவர் தொண்டர்கள் அளித்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு சத்தியமங்கலம் வழியாக நீலகிரி மாவட்டத்திற்கு புறப்பட்டு சென்றார். கட்டுமான தொழிலாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியினை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் கட்டுமான தொழிலாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. இதனை திறன் மேம்பாட்டு பயிற்சியினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பேசிய போது, தமிழ்நாடு முதலமைச்சரின் சீரிய வழிகாட்டுதலின் கீழ் கட்டுமான தொழிலாளர்களின் திறன் மேம்பாட்டிற்கான பயிற்சியை திருவண்ணாமலை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொடங்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். எனவே திறன் மேம்பாட்டு பயிற்சியை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு தங்களின் திறமையை வளர்த்துக் கொண்டு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை அரசு தொழிற்பயிற்சி முதல்வர் தனசேகரன், தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் வேதநாயகி, பயிற்சி அலுவலர் கற்பகம், கட்டுமான தொழிலாளர்கள், அரசு அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் வடமாநில ஆண்கள், பெண்கள் வண்ணமயமான உடை அணிந்து தாண்டியா நடனமாடி அசத்தினர். நவராத்திரி விழா துவங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த விழாவில் மக்கள் விரதம் இருந்து கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் வீடுகளில் கொலு பொம்மை வைத்து வழிபாடு செய்கின்றனர். இதனை வரவேற்கும் விதமாக கோவையில் குஜராத் சமாஜில் பாரம்பரிய நடனமான தாண்டியா நடன நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஏராளமான வடமாநில ஆண்கள், பெண்கள் வண்ணமயமான உடைகள் அணிந்து தாண்டியா நடனம் ஆடி நவராத்திரி விழாவை வரவேற்றனர். இது வட இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய தாண்டியா குச்சிகளுடன் ஆடும் ஒரு பாரம்பரிய நடனம் என்றனர். வடலூர் வள்ளலார் தர்மசாலையில் மதிமுக தலைவர் வைகோவின் 82வது பிறந்த நாளையொட்டி தொண்டர்கள் அன்னதானம் வழங்கினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் அமைந்துள்ள வள்ளலார் ஏற்படுத்திய தர்மசாலையில் மதிமுக தலைவர் வைகோவின் 82வது பிறந்த நாளை முன்னிட்டு வள்ளலார் தரிசனம் செய்து ஏழை எளிய மற்றும் வள்ளலார் பக்தர்களுக்கு அன்னதானங்களை வழங்கி கட்சியின் நிர்வாகிகள் பிறந்த நாளை சிறப்பான முறையில் கொண்டாடினர். இந்நிலையில் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக மதிமுக பொருளாளர் செந்திலதிபன் அன்னதானங்களை துவங்கி வைத்தார். மேலும் இந்த பிறந்தநாள் விழாவில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் சாஞ்சி சிவராமன், மாவட்ட துணை செயலாளர்கள் திராவிட அரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரூரில் நூதனமாக மணல் திருட்டில் ஈடுபடும் திமுகவினர் வன்னியர் மக்கள் கட்சி சார்பில் அதிமுக அலுவலகத்தில் புகார் அளித்தனர். கரூர் மாவட்டத்தில் வன்னியர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கிராம மக்களுடன் வாராந்திர குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க வந்தார். மேலும் அந்த மனுவில் மண்மங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட காவிரி ஆற்று பகுதியில் இரவு பகல் பாராமல் திமுகவினர் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த அவர், மண்மங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட புதுப்பாளையம், அரங்கநாதன் பேட்டை பகுதிகளில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ராட்சத இயந்திரங்களை கொண்டு காவிரி ஆற்றில் மணல் திருட்டு நடைபெறுகிறது. மேலும் காவிரி ஆற்றின் கரை ஓரங்களில் மணல் எடுப்பதாக சொல்லி போலியான வெளியூர் அனுமதி சீட்டு மூலம் நூதன முறையில் திருட்டு மணல் கடத்தல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து புகார் அளிக்க சென்றால் திமுகவினர் கொலை மிரட்டல் விடுவதாகவும், இது தொடர்பாக ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க வந்ததாக சக்தி படையாட்சி தெரிவித்தார். இரண்டு ஊரிலுமே இரவு நேரங்களில் 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் மணல் கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகல் நேரங்கள்ல வெங்கடாஜலப்பேட்டை கிராமத்திலையும் நெரூர் புதுப்பாளையம் கிராமத்திலையும் நவுட்டு மண் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியூர் பர்மிட் அனுமதி சீட்டை வச்சுக்கிட்டு செங்கசூளைக்கு மணல் எடுக்கிறேன்னு சொல்லி நூதன முறையில, அதாவது லாரியின் முக்கால் பகுதிக்கு மணலை போட்டுக்கிறது, அதுக்கு மேல தார்பாயை போட்டு நவுட்டு மண்ணை போட்டு போட்டுக்கிட்டு வருது. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் கடலில் தவறி விழுந்து 1 மாதம் ஆகியும் இதுவரை உடல் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரண நிதி வழங்க வேண்டும் என மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரத்தை சேர்ந்த காளிமுத்து கடந்த மாதம் 18ஆம் தேதி தருவை குளத்தை சேர்ந்த தினேஷ் சிங் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க 9 மீனவர்களுடன் சென்றுள்ளார். இந்நிலையில் மீனவர்கள் கடலில் வலைகளை வீசிவிட்டு தூங்கிய நிலையில் சக மீனவர்கள் எழுந்து பார்த்தபோது மீனவர் காளிமுத்து மாயமாகி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சக மீனவர்கள் கடலில் உடலை தேடி உள்ளனர். பின்னர் மாயமான சம்பவம் குறித்து அவரது மனைவி வாசுகிக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கடலோர காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கடந்த 1 மாதம் ஆகியும் இதுவரை காளிமுத்து உடல் கிடைக்காததால் அவரது குடும்பம் வறுமையில் வாடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் மீனவர் காளிமுத்துவின் இறப்பை உறுதி செய்து இறப்பு சான்றிதழும் வாரிசு சான்றிதழும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணா சங்குகுழி மீனவ தொழிலாளர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 25 அன்று தரகுளம் போட்டுல மீன் பிடிக்க சென்றார். அப்ப 21ஆம் தேதி அவர் கடல்ல தவறி விழுந்து விட்டார்னு தொலைபேசியில அவர் மனைவிக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்காப்புல. அப்ப நாங்க என்னைய அணுகும் போது அவர் மனைவி எங்க சங்கத்தை சேர்ந்தவர் அவர் சங்கத்து முத்து சங்கம் குளியாக மீனவர் கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினராக இருக்கார் காளிமுத்து. தூத்துக்குடியில் ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே முடுக்கலான் குளத்தில் ஆதி திராவிட மக்களுக்கு நிலம் வழங்கும் திட்டத்தின் கீழ் கலாவதி என்ற பெண்ணுக்கு வழங்கப்பட்ட இடத்தை ஐயம் பெருமாள் என்பவருக்கு பத்திரப்பதிவு செய்து ஆதி திராவிட வகுப்பை சேராத சிம்ருதா என்ற பெண் பெயரில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் நிலத்தை வாங்கிய சிம்ருதா பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த வண்டிப்பாதை பூரணி ஆகியவற்றை சேதப்படுத்தியும் வேலி வைத்து அடைத்தும் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளார். இது குறித்து பொதுமக்கள் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்த நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போலியாக பத்திரப்பதிவு செய்த ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தேனியில் ஆட்சியர் அலுவலகத்தில் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள 12,000 ஏக்கர் பஞ்சமி நிலங்களை மீட்டு வீடு இல்லாத பட்டியலின மக்களுக்கு வழங்க கோரி 200க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தனி மனிதனின் வாக்குரிமையை திருடும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் தங்கள் கோரிக்கை மனுவை ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த பின் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் பேபி தலைமை தாங்கினார். இதில் நீண்ட காலமாக பணி செய்து வரும் ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு 9,000 ரூபாய் பென்ஷனும் 10 லட்சம் ரூபாய் பணிக்கொடையும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் லதா, மாவட்ட பொருளாளர் பரமேஸ்வரி, மாவட்ட நிர்வாகிகள் அஜிதா, சுஜாதா, நீலா, CITU மாவட்ட செயலாளர் மாரியப்பன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் சிப்காட் நிர்வாகம் கையகப்படுத்திய விவசாய நிலங்களுக்கு முறையாக இழப்பீடு வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து சிப்காட் நிர்வாகம் சார்பில் 1996ஆம் ஆண்டு 1600 ஏக்கர் விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் விவசாயிகளுக்கு முறையாக இழப்பீடு வழங்காமல் 80,000 முதல் 20 லட்சம் ரூபாய் வரை வித்தியாசம் வரும் வகையில் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் கிராம மக்களுடன் இணைந்து தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
இதனைத் தொடர்ந்து சிப்காட் நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரே சீராக இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் காந்தி மல்லர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லையில் நடமாடும் மருத்துவமனை வாகனத்தில் ஊழியர்கள் ஆட்டம் பாட்டம் போட்டு வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் இருந்து நாகர்கோவில் செல்லும் தேசிய 4 வழிச்சாலையில் அரசு நடமாடும் மருத்துவமனை வாகனத்தில் அதன் ஊழியர்கள் ஆட்டம் பாட்டம் போட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நடமாடும் மருத்துவமனை வாகனமா அல்லது நடனமாடும் மருத்துவமனை வாகனமா என இணையதள வாசிகள் கிண்டல் அடித்து வருகின்றனர். இதை கண்டித்து தமிழக அரசு கவனம் கொண்டு ஊழியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கை உள்ளது. அரியலூர் மாவட்ட அனைத்து மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் அண்ணா சிலை அருகே அரியலூர் மாவட்ட அனைத்து மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்ட தொகுப்புகளை நிறைவேற்றிய தினத்தை கருப்பு தினமாக கடைபிடித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் காலி பணியிடங்களை நிரப்பி வேலைவாய்ப்பு பெருக்க வேண்டும், அரசு சொத்துக்களை விற்பனை செய்வதை கைவிட வேண்டும், குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் 26,000 நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க கூட்டமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அங்கன்வாடி ஊழியர்களின் மாவட்ட தலைவர் மணிமேகலை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் மணிமேகலை தலைமையில் மாநிலம் தழுவிய மாலை நேர போராட்டம் நடைபெற்றது. இதில் அங்கன்வாடி ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பணி நிரந்தரம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட தலைவர் மணிமேகலை செய்தியாளர்களிடம் பேசிய போது தங்களது கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட வேண்டாம் என களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்வோம் என எச்சரித்தார். கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை இங்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற 313வது வாக்குறுதியை கேட்டுதான் நாங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கோம். திருவொற்றியூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோகுல் ராஜாவை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று பேருந்தில் ஏற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை திருவொற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிறுத்தம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் 40க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாம் தமிழர் கட்சியின் தூக்கி பிடித்த பதாகைகளில் தமிழர்களுக்கு 75% வேலைவாய்ப்பு என்ன ஆட்சி என்று கோஷங்கள் எழுப்பியவாறு தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் பேருந்தில் ஒவ்வொருவராக ஏற்றினர். பின்னர் கட்சியின் மாவட்ட செயலாளரான கோகுல்ராஜ் செய்தியாளர்கள் சந்திப்பில் இருக்கும் போதே காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று பேருந்தில் ஏற்றினர். இதையடுத்து காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். திருவொற்றியூர் தொகுதியில வெறும் ITI தான் கொண்டு வராங்க. இப்ப பொறியியல் கல்லூரி வரல. இது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரணியில் அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு போலி ஆவணங்கள் மூலம் திமுக நிர்வாகி நிலத்தை அபகரித்துள்ளதாக நிலத்தின் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த காட்டுக்காநல்லூரை சேர்ந்தவர் அருணாச்சலம். இவருக்கு 2.5 ஏக்கர் விவசாய நிலம் இருந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அருணாச்சலம் உயிரிழந்த நிலையில் அவரது மகன்களான ஜெயராமன், சண்முகம், ஜெயகோபால், மணி ஆகியோர் அந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த திமுக கிளை செயலாளரான குணசேகரன் என்பவர் வருவாய்த்துறை அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு போலி ஆவணங்கள் மூலம் அருணாச்சலத்தின் சொத்தினை கடந்த ஆண்டு பத்திரப்பதிவு செய்து அபகரித்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர்.
இதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர குறைதீர் கூட்டத்தில் திமுக நிர்வாகியிடமிருந்து நிலத்தை மீட்டு தரும்படியும் இதற்கு துணை போகும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நிலத்தின் உரிமையாளர்கள் கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து வரும் திமுக அரசு உடன்பிறப்புகள் நில அபகரிப்பு மோசடியில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையேயான பணிப்போர் நீடித்து வருவதால் வார்டு பகுதிகளின் வளர்ச்சி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளது. இந்த பேரூராட்சியில் திமுகவை சேர்ந்த சந்திரகலா என்பவர் தலைவராக பதவி வகித்து வருகிறார். கடந்த சில மாதங்களாகவே பேரூராட்சி தலைவருக்கும் திமுக, அதிமுக உள்ளிட்ட 17 பேரூராட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது. இதனால் தலைவர் மீது உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் கூட்டத்தில் உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து 4வது மாதமாக ஆண்டிப்பட்டி பேரூராட்சி கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் பேரூராட்சி தலைவர் உட்பட 5 உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இதனையடுத்து பேரூராட்சி கூட்டம் மறு தேதி அறிவிப்பு இன்றி ஒத்திவைப்பதாக செயல் அலுவலர் எட்வின் ஜோஸ் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையேயான பணிப்போர் நீடித்து வருவதால் வார்டு பகுதிகளில் வளர்ச்சி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்னரில் உள்ள FL2 பாரில் நண்பர்கள் இருவர் மது அருந்தும் போது கடனாக கொடுத்த 22,000 ரூபாயை திருப்பி தராத நண்பனை கத்தியால் குத்தி உயிர் மாய்த்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட டிவிஎஸ் கார்னர் பகுதியை சேர்ந்த நித்யராஜ் மற்றும் சின்னப்பா நகர் பகுதியை சேர்ந்த சரவணன் ஆகிய இருவரும் மது அருந்தி கொண்டிருந்துள்ளனர். மேலும் இருவருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. முக்கியமாக நித்யராஜுக்கு 22,000 ரூபாய் சரவணன் கடனாக கொடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. வழக்கமாக மது அருந்தி கொண்டிருந்த போது நித்யராஜிடம் தனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சரவணன் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த சரவணன் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து நித்யராஜை மார்பு உள்ளிட்ட பகுதிகளில் குத்தியுள்ளார். மேலும் படுகாயமடைந்த நித்யராஜ் அங்கேயே சரிந்து விழுந்த நிலையில் அருகே இருந்தவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் படுகாயமடைந்த நித்யராஜை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவத்தை வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சரவணனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி பாட்டாக்குறிச்சி பகுதியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானத்திற்கு போக்குவரத்து வசதியை மாவட்ட நிர்வாகம் செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தென்காசியில் 5 ஆண்டுகளுக்கு பின் புதியதாக விளையாட்டு மைதானம் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு விளையாட்டு மைதானத்தை அறிவித்தது. அதில் அதிக அளவில் மைதானத்தில் பயிற்சி பெற காலையில் 6 மணி முதல் 9 மணி வரையும், மாலையில் 3 மணி முதல் 7 மணி வரையும் பேருந்துகள் விளையாட்டு மைதானத்திற்கு இயக்க வேண்டும் என பயிற்சி பெறுவதற்காக மாணவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பேருந்து வசதி செய்து தர வட்டார போக்குவரத்து அதிகாரியிடம் கடந்த 11ஆம் தேதி மனு அளித்துள்ளனர். ஆனால் அந்த மனு மீது வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களும் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி பெற்று தென்காசி மாவட்டத்தை விளையாட்டிலும் படிப்பிலும் முதன்மை மாவட்டமாக கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தால் மாணவர்கள் வந்து பயிற்சி பெற்று பலன் பெறுவதற்கு வசதியாக இருக்கும் என ஒரு கோரிக்கையாக இப்பகுதி மக்கள் கோரிக்கையாகவும் வைக்கின்றனர். விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் அரசியலுக்கு வரட்டும், அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் என்பதை அப்புறம் பார்ப்போம் என்று சென்னை விமான நிலையத்தில் நடிகை குஷ்பு பேட்டி அளித்துள்ளார். சென்னையில் இருந்து ஹைதராபாத் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது GST மக்களுக்காகத்தான் குறைத்தனர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
28% ஜிஎஸ்டியில் இருந்து 18%, 12% என குறைத்து 5% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை முற்றிலுமாக ரத்து செய்துள்ளனர். குறிப்பாக 330 மருந்துகளுக்கு 0% ஜிஎஸ்டி இருக்கிறது. நம்முடைய தமிழக மக்கள் என்றும் சௌகரியமாக வாழ்வதற்கு, அவர்களுடைய சேமிப்பை அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கும். அனைவரும் சேர்ந்து நிர்மலா சீதாராமன், பிரதமர் மோடி, மத்திய அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றார். மேலும் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த குஷ்பு, தம்பி புதுசா வந்திருக்கிறார், முழுசாக தெரிந்துவிட்டு பேசினால் நன்றாக இருக்கும். ஒரு பாலிசி வரும்பொழுது தமிழ் மீனவர்களுக்கும் வேறு மாநிலத்தில் வாழும் மீனவர்களுக்கும் வேறு வேறு பாலிசி கிடையாது. இந்தியா முழுவதும் ஒரே பாலிசி தான் இருக்கிறது. எந்த பாலிசியாக இருந்தாலும் மத்திய அரசு ஒரு பாலிசி கொண்டு வந்தால் அது ஸ்டேட் வைஸ் பாலிசி கிடையாது. இப்பொழுது தமிழக மீனவர்களுக்கு வேறு பாலிசி இருந்தால் விஜய் அவர்கள் கூறுவது குற்றம் சொல்வதை நியாயமாக இருக்கலாம். ஆனால் அவர் கொஞ்சம் தெரிந்து கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். இல்லையா, அது விஜய் அவர்கள் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காரு. அவர் அரசியலுக்கு வரட்டும், அவர் மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் அப்புறம் பார்ப்போம். ஆத்தூரில் கோவில் கட்டுமான பணிக்கு வந்த கூலி தொழிலாளிகள் தங்கியிருந்த வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் ஆத்தூரில் தென்னங்குடி பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மாரியம்மன் நகர் பகுதியில் 90க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் புனரமைப்பு பணிக்காக வெளி மாவட்டத்தை சேர்ந்த கூலி தொழிலாளிகள் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவில் அருகில் உள்ள வீட்டில் தங்கி கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சாலை அமைப்பதற்காக வீட்டில் இருந்த கேஸ் அடுப்பை பற்ற வைத்த போது திடீரென கேஸ் கசிவு ஏற்பட்ட நிலையில் தீ பற்றி எரிய தொடங்கியது. உடனடியாக வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறிய பின்பு ஊர் பொதுமக்கள், தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் வீட்டில் இருந்த கோவிலுக்கு சொந்தமான பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் தசரா திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் முத்தாரம்மன் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி மாலை அணிந்து காப்பு கட்டி அம்மனை வழிபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் ஆலயத்தில் தசரா திருவிழா தொடங்கிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருக்க தொடங்கினர். இதில் ஏராளமான பக்தர்கள் குலசேகரப்பட்டினம் செல்ல முடியாத நிலையில் தூத்துக்குடியில் உள்ள முத்தாரம்மன் ஆலயத்தில் காலை முதல் நீண்ட வரிசையில் நின்றபடி மாலை அணிந்து காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கினர். பின்னர் 9 நாட்களில் விரதம் இருக்கும் இவர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை முத்தாரம்மன் நிறைவேற்றுவதால் தொடர்ந்து மாலை அணிந்து வருவதாக தெரிவித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் படி பல்வேறு வேடம் அணிந்து வரும் அக்டோபர் 2ஆம் தேதி முத்தாரம்மன் ஆலயம் சென்று தங்கள் விரதத்தை முடிப்பதாக கூறினர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் முதல் முறையாக 1 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கண்காணிப்பாளர் முன்னிலையில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள், பேரவை உறுப்பினர்கள், பள்ளி மாணவிகள், பஞ்சாப் நேஷனல் வங்கி ஊழியர்கள் ஆகியோர் உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 1,05,1654 ரூபாய் பணமும், 201 கிராம் தங்கமும், 3 கிலோ 92 கிராம் வெள்ளியும் உண்டியல் மூலம் கிடைக்கப்பெற்றது. பின்னர் கோவில் காணிக்கை எண்ணப்பட்டதில் முதல் முறையாக 1 கோடி ரூபாய் தொட்டதாக கோவில் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தேப்பெருமாநல்லூர் மகா மாரியம்மன், மகா காளியம்மன் ஆலய பூச்சொரிதல் விழாவில் விரதமிருந்து பெண்கள் பிரார்த்தனை செய்தனர். தஞ்சாவூரில் உள்ள தேப்பெருமாநல்லூரில் மகா மாரியம்மன், சுந்தர மகா காளியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் பூச்சொரிதல் விழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் 7ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா நடைபெற்று அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. மாலை வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து 10 நாட்கள் விரதமிருந்த பெண்கள் முளைப்பாறை சுமந்து ஊர்வலமாக மங்கள வாத்தியங்கள் முழங்க தேப்பெருமாநல்லூர் மகா மாரியம்மன், மகா காளியம்மன் ஆலயத்திற்கு வந்தனர். ஆலயத்தின் வாயிலில் முளைப்பாரிகளை வைத்து அதனை சுற்றி 2 மணி நேரத்திற்கும் மேலாக கும்மி அடித்து பிரார்த்தனை செய்தனர். இதனை காண ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்தனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 83,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 115 ரூபாய் அதிகரித்து 10,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 920 ரூபாய் அதிகரித்து 83,840 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 91,464 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 139 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,39,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 221 புள்ளிகள் குறைந்து 81,938 புள்ளிகள் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 67 புள்ளிகள் குறைந்து 25,136 புள்ளிகள் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர் அக்டோபர் 14ஆம் நாள் தொடங்கும் என்று அறிவிப்பு. எத்தனை நாள் கூட்டம் என அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்று சபாநாயகர் அப்பாவு பேட்டி. சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். நிலுவையில் உள்ள சட்ட திருத்த முன்வரைவுகள் குறித்து கட்சியின் நிலைப்பாடு பற்றி கலந்துரையாடல். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் கோலாகலமாக தொடங்கியது தசரா திருவிழா. முதன்மையான நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் அக்டோபர் 2ஆம் நாள் நள்ளிரவு நடைபெறும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்த முதலமைச்சர். சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெல்லும் என அமைச்சர் சுப்பிரமணியன் நம்பிக்கை. தமிழர்களின் வரலாற்றை அழிக்க 365 நாட்களும் வேலை செய்யும் பாஜக. மதுரை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவிப்பு. பிரிட்டன், பிரான்ஸ் என அடுத்தடுத்த நாடுகளின் அங்கீகாரத்தால் இஸ்ரேல் அதிர்ச்சி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.